பாதுகாப்பு துறையினருக்கே சவால் விடப்படுகிறது. நீதித்துறை கேள்விக்கு உள்ளாக்கப்படுகிறது. பல்வேறுபட்ட சட்ட நிபுணர்கள் இன்றைய தினம் மிரட்டப்படுகிறார்கள். இது இன்றைய தினம் ஜனாதிபதி நாடாளுமன்றத்திலே தெரிவித்திருக்கின்ற கருத்து. அதேவேளையில் குற்றமிழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள். அதே வேளையிலே ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்ற மற்றொரு கருத்து, மூன்றாவது தடவையாக வலியுறுத்தி இருக்கிறார். இந்த பயங்கரவாத தடை சட்டம் இல்லாமல் ஒழிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். அவைகள் தொடர்பாக ஆராயப்போகிறோம். அதே வேளையில் 2 பேரும் கைதுகள் இன்று பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றன. அந்த கைதுகள் தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். வாருங்கள் முழுமையான காணொளிக்குள் செல்லலாம். நாட்டிலே ஏதோ ஒரு சிக்கல் ஏற்படுகின்ற வேளையில் ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அந்த நாட்டினுடைய தலைவரிடம் இருக்கிறது. எனவே அவற்றை ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கா கனகச்சிதமாக செய்து வருகிறார் என்றே சொல்ல வேண்டும். அந்த வகையிலே இன்றைய தினம் நாடாளுமன்றத்துக்கு வருகை தந்த ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கா பல்வேறுபட்ட விடயங்களை இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். அவர் தெரிவித்த விடயங்களில் மிக மிக முக்கியமானது, பல்வேறுபட்ட சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டவர்கள், பல்வேறுபட்ட வேண்டத்தகாத செயல்களில் ஈடுபட்டவர்கள், அவர்கள் தொடர்பான விசாரணைகள் ஏற்பட்டு அவர்களை விசாரணைக்கு உட்படுத்துகின்ற வேளையில் எதிர்க்கட்சிகள் நடந்து கொள்கின்ற விடயம் தொடர்பாக அவர் பெரும் விடயத்தை சொல்லியிருக்கிறார். இந்த எதிர்க்கட்சிகள் அடுத்தது நாங்களாக இருக்கக்கூடும் என்கின்ற அந்த பயத்திலே பல்வேறுபட்ட கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள். இவ்வளவு காலமும் எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என்று சொல்லி வந்தவர்கள் இப்பொழுது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்த பிற்பாடு அரசாங்கம் எதற்காக நடவடிக்கை எடுக்கிறது, ஏன் நடவடிக்கை எடுக்கிறது என்கின்ற கேள்விகளை இப்பொழுது கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். நீதிமன்றத்திலே ஒரு விடயம் இடம்பெறுகின்ற வேளையில் அந்த நீதியாளர்கள் வன்மையாக கண்டிக்கப்படுகிறார்கள். அவர்கள் ஒரு பக்கம் எதிர்க்கட்சிகளால் கண்டிக்கப்படுகின்ற அதே வேளையில் சமூக வலைத்தளம் ஊடாகவும் அவர்கள் நிந்திக்கப்பட்டு வருகிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களை சார்ந்திருக்கின்ற ஒரு சில ஆதரவாளர்களாலும் அவர்கள் மிரட்டப்படுகின்ற சம்பவங்கள் இலங்கை நாட்டிலே இடம்பெறுகிறது என்று இன்றைய தினம் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கா தெரிவித்திருக்கிறார். அது தவிர பல்வேறுபட்ட விடயங்கள் சாணி அபேசகரிடம் அசாத் மௌலானா தெரிவித்திருக்கின்றார் என்கின்ற அந்த விடயத்தை ஜனாதிபதி இன்று உறுதிப்படுத்தி இருக்கிறார். அசாத் மௌலானாவிடம் பல்வேறுபட்ட திடுக்கிடும் தகவல்கள் இருக்கின்றன. தனது உயிருக்கும் தனது குடும்பத்தின் உயிருக்கும் உத்தரவாதம் அளிக்கப்படுமாக இருந்தால் நீதிமன்றத்துக்கு வந்து இந்த செயற்பாடுகளை வெளிப்படுத்துவேன் என்பது போன்று அசாத் மௌலானா தெரிவித்திருக்கிறார். எனவே அரசாங்கத்துக்கு அவர்களை அழைத்து வர வேண்டிய ஒரு தேவை இப்பொழுது இருக்கிறது. அதற்காக அவர்கள் நிச்சயமாக அழைத்து வரப்படுவார்கள் என்கின்ற ஒரு செய்தியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரதீப் எக்லிகோடவின் கொலை மற்றும் பல்வேறுபட்ட கொலைகள் தொடர்பாக அசாத் மௌலானா சகல விதமான விடயங்களையும் தெரிவித்திருக்கிறார் என்பதுதான் இப்பொழுது வந்திருக்கிற விடயமாக இருக்கிறது. எனவே இவை யாவும் மிக விரைவிலே வெளிச்சத்துக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் எங்களுக்கு வழங்கியிருக்கின்ற ஆணையின் அடிப்படையில் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து வருகிறோம். முன்னர் அரசாங்கத்தின் சொத்துக்களையும் பொதுமக்கள் சொத்துக்களையும் கொள்ளையடித்த பல்வேறுபட்ட நபர்களின் பெயர்கள் தங்களிடம் இருக்கின்றன என்றும் அவை தொடர்பாக நடவடிக்கை எடுத்து வருகின்ற அதிகாரிகள் தாக்கப்படுகிறார்கள் என்பது போன்றும் தெரிவித்த ஜனாதிபதி, முன்னர் குற்றப்புலனாய்வு பிரிவில் இருந்த பலர் இப்பொழுது கைது செய்யப்படுகிறார்கள் என்றும் அவர்களது பெயர் விவரங்கள் தங்களிடம் இருக்கின்றது என்பது போன்றும் தெரிவித்து, இப்பொழுது இந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து இயங்குகின்ற பல்வேறுபட்ட அரசு அதிகாரிகள், குறிப்பாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் தாக்கப்படுகிறார் என்றும், ரங்க திசாநாயக்கா போன்றவர்கள் எதிர்க்கட்சியினரால் தாக்கப்படுகிறார்கள் என்றும், அவர்கள் தங்களது கடமையை செய்வதற்கு இவர்கள் இடையூறு விளைவிக்கிறார்கள் என்பது போன்றும் ஜனாதிபதி இன்றைய தினம் தெரிவித்திருக்கிறார். போலீஸ் மா அதிபர்கள், போலீசார், ரகசிய போலீசார் போன்றவர்கள் எல்லாம் இப்பொழுது பெரும் பங்காற்றி வருகிறார்கள். எங்களுக்கு வழங்கப்பட்ட மக்களின் ஆணையை நாங்கள் நிறைவேற்றிய தீர்வோம். எதிர்வருகின்ற ஓரிரு மாதங்களுக்குள்ளே இந்த பயங்கரவாத தடை சட்டம் இல்லாமல் ஒழிக்கப்படும் என்பது போன்றும் ஜனாதிபதி இன்றைய தினம் தனது உரையிலே தெரிவித்திருக்கிறார். அது தவிர உங்கள் பலருக்கு தெரியும், பல்வேறுபட்ட விடயங்களை செய்துவிட்டு பல்வேறுபட்ட ஊழல்களை செய்துவிட்டு அமெரிக்காவிலே பதுங்கி இருக்கின்ற ஒருவர் விரைவிலே கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டு வரப்படுவார் என்கின்ற விடயத்தையும் அவர் இன்றைய தினம் தெரிவித்திருக்கிறார். இதேவேளையில் கோத்தபாய ராஜபக்சவின் கைது தொடர்பாகவும் சுரேஷ் சலையின் கைது தொடர்பாகவும் எதிர்க்கட்சிகள் நீதிமன்றத்தை ஒரு அவமதிப்பு செயலுக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள் என்பது போன்று தெரிவித்த ஜனாதிபதி 2 கேள்விகளை கேட்டிருக்கிறார். என்னவென்று சொன்னால், அரசு சொத்துக்களை வீண்விரயம் செய்து அரசாங்கத்தை வங்குரோத்துக்கு சென்றவர்களை காட்டி கொடுப்பது தேச துரோகமா அல்லது இது நாட்டு கிளைக்கின்ற ஒரு நீதியான செயற்பாடா என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது போன்றும் அன்ருகுமார் திசாநாயக்கா இன்றைய தினம் தனது உரையிலே தெரிவித்திருக்கிறார். இப்படி ஜனாதிபதி
ஜனாதிபதி உரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே சத்தமே இல்லாமல் அங்கு ஒரு பெரும் புதைகுழி தோண்டப்பட்டு கொண்டிருக்கிறது, செம்மணி புதைகுழி. இந்த விவகாரங்கள் தொடர்பாக நாங்கள் பேச வேண்டும். என்னவென்று சொன்னால் 400 கடந்து அந்த எண்ணிக்கை சென்று கொண்டிருக்கிறது. எனவே இதற்குள் பெரும் இலங்கையில் இருக்கின்ற பெரிய ஒரு மனித புதைகுழியாக இது மாறி இருக்கின்ற இந்த தன்மையிலே அவை தொடர்பான விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்பதாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் இப்பொழுது முனைப்பு காட்ட துவங்கி இருக்கின்றன. இவை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். எந்த காலத்துக்குரியவை இங்கே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள்? நேற்றைய தினம் கூட 11 எலும்புக்கூடுகள் ஒரே தடவையில் மீட்கப்பட்டிருக்கின்றன. சின்னம் சிறுவர்களது எலும்புக்கூடுகளும் அங்கே மீட்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இவ்வாறு மீட்கப்படுகின்ற இந்த எலும்புக்கூடுகளுக்கு ஒரு நீதி வேண்டும், ஒரு நியாயம் வேண்டும். அப்பாவிகளாக வாழ்ந்த மக்கள் இங்கே கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் வடபகுதியில் வாழ்கின்ற மக்களது கேள்வியாக இருக்கிறது. அதே வேளையில் ஜனாதிபதி இன்றைய தினம் பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்திருந்தாலும் கூட ஜனாதிபதி சொல்ல மறந்திருக்கின்ற ஒரு விடயம் இன்று தமிழ் மக்கள் பலரால் இன்று சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன. இராணுவத்தினர் தொடர்ச்சியாக செய்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட யுத்த குற்றங்கள் மறைக்கப்பட்டே வருகின்றன. அது கடந்த அரசாங்கமாக இருக்கலாம், இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கமாக இருக்கலாம். எந்த அரசாங்கமும் அந்த குற்றத்தை மறைத்து கொண்டே வருகிறது என்பது போன்று தெரிவித்திருக்கிறார்கள். உங்கள் பலருக்கு தெரியும், இறுதி யுத்த காலப்பகுதியிலே இராணுவத்தினர் மேற்கொண்டதாக சொல்லப்படுகின்ற மனித உரிமை மீறல்கள், இனப்படுகொலை என்கின்ற சொல்லாடலைத்தான் வர வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு இனம் இன்னொரு இனத்தின் மீது மேற்கொண்டதாக சொல்லப்படுகின்ற ஒரு யுத்தம். அந்த யுத்தத்தில் சரணடைந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பல பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆண்கள் ஆடைகள் களையப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த விடயங்கள் எல்லாம் காணொலிகளாக வெளிவந்திருக்கின்றன. சின்னஞ்சிறு பாலகன் பாலச்சந்திரன் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். பாலச்சந்திரன் போன்று எத்தனை சிறுவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பது வெளியுலகத்துக்கு தெரியாத ஒன்றாக இருக்கிறது. எனவே இந்த அரசாங்கமும் இவ்வாறு யுத்த குற்றம் எதுவும் இடம்பெறவில்லை என்று சொல்லி இராணுவத்தினரையும் புலனாய்வு பிரிவினரையும் காப்பாற்றப் போகின்றதா என்கின்ற ஒரு கருத்து இன்றைய தினம் சமூக வலைத்தளங்களூடாக பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்திருக்கிறது. இன்னொரு விடயத்தை ஜனாதிபதி தெளிவாக சொல்லியிருக்கிறார். வெள்ளைவானில் வந்து அப்பாவிகள் பலரை கடத்தியவர்கள் தொடர்பாகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது போன்று தெரிவித்திருக்கிறார். எனவே இது அரசியல் பழிவாங்கல் அல்ல, ஒரு மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட ஒரு வெறியாட்டம் என்பது போன்று தெரிவித்திருக்கிற ஜனாதிபதி இவர்கள் எல்லாம் தண்டிக்கப்படுவார்கள் என்று இன்றைய தினம் உறுதிமொழி வழங்கியிருக்கிறார். இதே வேளையில் இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்ற 2 கைதுகள் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றன. இந்த கைதுகள் எதற்காக என்று ஆரம்பத்தில் குழப்பங்கள் இருந்தாலும் பின்னர் தான் இதற்குரிய தெளிவு வந்திருக்கிறது. என்னவென்று சொன்னால், பெரும் குற்ற கும்பல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு குற்ற கும்பல் தொடர்பாக அந்த குற்ற கும்பலோடு தொடர்பினை வைத்திருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற, உங்கள் பலருக்கு தெரியும், ஹரக்கட்டா என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர். அந்த ஹரக்கட்டா என்று சொல்லப்படுகின்ற நபர் அவரது நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடர்பாக அதிலே தங்களது அரசியல் செல்வாக்கை செலுத்தும் முகமாக இவர்கள் அங்கே பேரம் பேசியிருக்கிறார்கள். அவை தொடர்பாக ஒரு வீடியோ காணொளி வெளியாகி அதிலே யார் யார் பேசுகிறார்கள் என்கிற விடயம் வெளிவந்ததை தொடர்ந்து தான் இந்த பிரச்சனை உருவாகி இருக்கிறது. அந்த காணொளியின் அடிப்படையிலே விசாரணைகளை மேற்கொண்ட லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இன்றைய தினம் 2 கைது செய்திருக்கிறது. ஒருவர் முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகன் என்றும், மற்ற நபர் சஜித் பிரேமதாசவினுடைய கட்சியைச் சேர்ந்த ஒரு தொகுதியினுடைய உள்ளூர் அரசியல்வாதி என்றும் சொல்லப்படுகிறது. இவர்கள் இருவரும் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கரக்கட்டாவின் விடயத்திலே இவர்கள் தலையிடுவதற்காக கரக்கட்டாவின் மனைவியிடம் இவர்கள் இருவருமாக இணைந்து 500 மில்லியன் ரூபாய் பணம் கேட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அது படிப்படியாக குறைந்து 200 மில்லியனுக்கு வந்து இறுதியாக 120 மில்லியன் இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதன் அடிப்படையிலே தான் அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. என்னென்னு சொன்னால், தொலைபேசி உரையாடல் இருக்கிறது, விசாரணைகளின் போது பல்வேறுபட்ட விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் இவர்களது கைது இடம்பெற்றிருக்கிறது. இந்த கைது பெரும் பேசுபொருளாக இன்றைய தினம் மாறியிருக்கிறது. என்னென்னு சொன்னால், ஒரு நீதியமைச்சரின் மகனே இவ்வாறு செய்திருக்கிறார் என்கின்ற போது, முன்னாள் நீதியமைச்சர், ஒரு சிறந்த ஒரு சட்டத்தரணியினுடைய மகன், இப்படி இருக்கின்ற நிலையில் இவர்கள் இதற்கு முன்னரும் இவ்வாறான பல செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார்களா என்பதுதான் பெரும் பிரச்சனையாக இப்பொழுது மாறியிருக்கிறது. எனவே இவர்கள் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இவை இப்படி இருக்கின்ற நிலையிலே உங்கள் பலருக்கு தெரியும், அண்மையிலே ஒரு வைத்தியர் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருந்தார். அந்த வைத்தியரின் கொலை தொடர்பாக இன்றைய தினம் தம்பதிகள் 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த கொலையோடு சம்பந்தப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற தம்பதிகள் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மொத்தம் 3 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போலீசார் வெளியிட்டிருக்கின்ற காணொளி ஒன்றிலே அதிலே ஒரு சிறு குழந்தையும் இருக்கிறது. அது அவர்களது 3வது குழந்தை என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே இவர்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. எனவே அந்த 2 குழந்தைகளையும் பார்த்துவிட்டு தாங்கள் நீதிமன்றத்தில் வந்து சரணடைய இருந்ததாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சரி, இப்பொழுது போலீசார் கேட்டுக்கொண்டதற்கிணங்க நுரலியா நீதிமன்றத்தில் அவர்கள் நிறுத்தப்பட்ட வேளையில் 48 மணி நேரங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. விசாரணை செய்வதற்குரிய குற்றப்புலனாய்வு பிரிவினர் 48 மணி நேரம் கேட்டிருக்கிறார்கள். நீதிமன்ற
நீதிமன்றம் அதற்குரிய அனுமதி வழங்கியிருக்கிறது. 48 மணி நேரங்கள் இவர்கள் தடுத்து வைத்து இனி விசாரணை மேற்கொள்ளப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணைகளிலே ஒரு விடயம் மட்டும் தெரிய வந்திருக்கிறது, அந்த வைத்தியர் கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று. இப்படி வருகின்ற வழிகள் அந்த 3 பிள்ளைகளின் நிலை என்ன ஆகப் போகிறது என்பதுதான் இப்பொழுது கேள்விக்குறியாக இருக்கிறது. நல்லது உறவுகளை, இவைதான் இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கின்றன. மற்றும் ஒரு செய்தி குறிப்பில் உங்களை சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.